படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்குதுல, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வந்து அவரோட இது எங்க கரெக்டா வைக்கணுமோ அது எல்லாமே பக்காவா வச்சுட்டாரு. ஸோ அதுல நம்மள எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணல. அண்ட் கதை வந்து புரியாதுன்னா சொல்லவே முடியாது. ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே போய் டக்குன்னு ரீச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. டிசப்பாயிண்ட் பண்ணல, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கை போவன்னு சொல்றாங்க. அதான் ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அது அந்த படத்துல சொல்லுவாங்க கடைசியில. நன்றி, வணக்கம். படத்துல என்னதான் சொல்ல வராங்க? என்னதான் சொல்ல வராங்க? போய் பாருங்களேன். நம்ம எல்லாமே வெளில சொல்லிட்டா போய் பாக்குறவங்க இதெல்லாம் சொல்ல வராங்களா இல்ல ஃபுல் என்ஜாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கா? இல்ல இருக்கு, மக்கள் சொல்ல வர்றது ஒண்ணு இருக்கு பாப்பா. பட் அதை விட ஆக்ஷன் நிறைய இருக்கு, லவ்வும் நிறைய இருக்கு. மியூசிக் படம் எப்படி இருக்கு? ஓகே தானா? படத்துல எதனா மெசேஜ் நான் சொல்லியிருக்காங்க? படத்துல எதனா மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே தம்பி. அதே போல காதல், ஒரு காதல் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா இருக்கான். ஒரு லவ்னு வந்தோடனே அந்த ரவுடி என்ற இதுவே அவன் ஒட்டுமொத்தமா அடங்கிடுறான். ஏன்னா லவ்ன்ற ஒரு விஷயத்துல. அதே போல 14 வருஷம் காத்துனுக்குறாங்க அந்த பொண்ணு. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணு இருக்குமா? ஒரு மாசத்துல நம்மள விட்டு போயிடும். ஆனா அந்த பொண்ணு 14 வருஷமா அவருக்கோசம் காத்துனுக்குது. எப்படி? இதெல்லாம் படத்துலதான் நடக்கும். சொல்லலாம், பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. படத்துல எதனா மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்களா? சூப்பரா மெசேஜ் இருக்கு, பாருங்க. என்ன மெசேஜ் இருக்கு சொல்ல முடியுமா? சிரிக்க சொல்லியிருக்காங்க. அதுதானா? சரி, ஓகே. கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டை போட்டாங்க. பாட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி தெளிவா அந்த பாட்டுல அப்படியே நரம்புலாம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்படி இருந்தது அந்த ஒரு பாட்டு. ஏன்னா அந்த மக்களை வந்து காப்பாற்ற அவர் போறாரு. அது போல என்ன சொல்ற தெரியல தெளிவா. அப்படி இருந்தது தெளிவா படம், வேற மாதிரி தெளிவா. ஒன் டைம் வாட்சபிள். பெரிய படம்னால கொஞ்சம் லேக் ஆகுது. அந்த சாங்ஸ் ஒன்று இருக்கு, ரீமேக் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, அதுதான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படிதான் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். படம் கான்செப்ட் சிரிச்சா எல்லாம் நல்லா இருக்கும், சிரிச்சிட்டே பார்ப்போம், அவ்வளவுதான். லவ் கம் ஆக்ஷன் ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா லவ் ஸ்டோரி. கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே நல்லா தானே இருக்கும். சூர்யாவோட கம்பேக் சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. அப்படியே கிடையாது, அவ்வளவுதான். முடிச்சாங்க, சுபம் போட்டு முடிச்சிட்டாங்க. சூர்யா மட்டும்தான் படமே. பார்க்கலாம், நல்லாவே இருக்கு. மியூசிக் படம் எல்லாம் எப்படி இருக்கு? பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே இருக்கு. மியூசிக்கும் அதே மாதிரி பிரிச்சு விட்டுருக்காரு, பிஜிஎம் எல்லாமே. சூர்யா படங்கள்லயே மத்த படத்துல இந்த படத்துல எனக்கு வித்தியாசமா இருக்கா? ஏதாவது ஒரு கண்டிப்பா இருக்கு. தலைவனோட லுக்கே ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அப்படிங்களா? ஓகே, நன்றி. கார்த்திக் சுப்ராஜோட டச் எதுவுமே இல்லையேங்கறீங்க நீங்க சொல்லுங்க. கார்த்திக் சுப்ராஜோட டச் வந்து கிளைமாக்ஸ்ல நல்லா இருந்தது. வராது கிளைமாக்ஸ் எப்படின்னா வில்லனே கடைசியில வந்து அந்த சீன்ல உட்கார்றாரு. அதுதான் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது எனக்கு அது போல ஒரு காதல் வருத்தப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். இது போல நம்ம பேசும்போது இடைஞ்சலா இருப்பாங்க அவங்க. அதையும் நம்ம என்ன பண்றது? இடைவெளியா இருக்கணும்.